ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மல்லிகை மொட்டுக்கள் சிறியதாக இருப்பதற்கும் மலர்வதற்கு முன்பே கருகுவதற்கும் உதிர்வதற்கும் சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அது என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள அந்த மல்லிகை செடி ஆரோக்கியமாக வளரணும், பெரிய மொட்டுக்களோடு இருக்கணும்னா அதுக்கு சில குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு மத்தியில் மல்லிகை பெரிதாக பூக்க ஒரு சூப்பர் உரம் ஒன்று சொல்கிறோம், அதையும் பாருங்கள். சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொட்டுக்கள் கருகி கருப்பு அல்லது பழுப்பு நிறமாக மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த மொட்டு புழுன்னு சொல்லுவாங்க, அதை பட்வாம், இதுதான் காரணம். அது இன்னொன்று இருக்குது, தேன் அசுவினி பூச்சி. இந்த அசுவினி பூச்சி, வெள்ளைப்பூச்சி, இந்த தேன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவும் முக்கிய காரணம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வேப்பெண்ணெய் கரைசலை 1 லிட்டர் தண்ணீரில் 5 ml வேப்பெண்ணெய் ஊற்றி சில துளிகள் பாத்திரம் கழுவுற லிக்விடை சேர்த்து கலந்து வாரம் ஒரு முறை மாலை வேலை தான் அடிக்கணும், காலையில் அடிக்கக்கூடாது. அது எப்படி அடிக்கிறதுங்கிறத பார்க்கலாமாங்க. இந்த ஸ்ப்ரேயரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு 5 ml ஊற்றுறோம். ஊற்றிட்டு இந்த பாத்திரம் கழுவுற சோப்பு ஒரு கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அது என்ன ஸ்ப்ரேனா அப்படியே கலக்கி ஸ்ப்ரே பண்ணணும். வேப்பனை கலந்த இந்த ஸ்ப்ரேயரை இந்த செடி முழுவதும் அப்படியே இலை முழுவதும் அடிச்சு விடுங்க. இலை கீழே மேலே எல்லா பக்கமும் அடிச்சு விடுங்க. இது மாதிரி அடிச்சு விடுங்க. கரெக்டாக சரிங்க. இப்போ எங்கிட்ட வேப்பனை கரைசல் இல்லை, என்ன பண்ணுறதுன்னா, இந்த பாருங்கள், மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்குங்க. அதை அப்படி தண்ணி ஊற்றுங்க, நல்லா கலக்குங்க. அதை இந்த செடியின் மீது அப்படியே தெளித்து விடுங்க. மிச்சத்தை இந்த வேரில் ஊற்றி விடுங்க. இது ஒரு பூஞ்சை தடுப்பானாகவும் செயல்படும். அடுத்து என்ன செய்யலாம்னா, இந்த புளிச்ச தயிர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புளிச்ச தயிரோட இந்த பெருங்காயத்தூளை சேர்த்துக்குங்க. நல்லா கலக்குங்க. கலக்கி இதில் ஊற்றிக்குங்க. ஊற்றி இதை செடிக்கு மேலேயும் தொளிங்க. வேர்லையும் தெளிங்க. இதில் உள்ள ஜிப்ரால்டின்ங்கிற பொருள் நமக்கு அந்த பூச்சிகளை ஒழிச்சிரும், நமக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பை தரும். ஓகே, இப்போ மல்லிகை மொட்டுகள் பெரிதாக வர என்ன உரங்களை பயன்படுத்தலாம் அப்படிலாம், இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, பொட்டாசியமும் கால்சியமும் தேவை. இதுக்கு நம்ம வீட்டில் கிடைக்கிற அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியை நம்ம இந்த செடியில் தினத்துக்கும் ஊற்றலாம். அப்படி சரி, வேறு என்ன செய்யலாம்னா, இந்த வாழைப்பழம் இருக்குது பாருங்கள், வாழைப்பழத்தை துண்டாக்கி இதை ஒரு 2-3 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றலாம். இதில் பொட்டாசியம் அதிகளவு இருக்கிறதுனால பூக்கள் அதிகளவு வரும். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த மல்லிகை செடிக்கு ஊற்றுறோம். இதில் பொட்டாசியம் அதிகளவு இருக்குது, பூக்கள் பெரிதாக வளர இது உதவும். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி புளிச்ச மோரில் நுண்ணூட்ட சத்துக்கு அதிகமாக இருக்கிறனால அந்த புளிச்ச மோர்கள் மொட்டுக்களை பெரிதாக்கும். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெந்தயத்தை தூளாக்கி தண்ணீரோடு ஊற்றி இந்த செடிக்கு ஊற்றலாம். பெரிய பெரிய மொட்டுகள் கிடைக்கும். இதில் இரும்பு சத்துங்கிறது வேணும். இந்த இரும்பு சத்து பற்றாக்குறையினாலும் இது மாதிரி வரலாம். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த பாருங்கள், துருப்பிடிச்ச இரும்பை பாட்டிலில் போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 5 நாள் 6 நாள் வைங்க. இது மாதிரி இந்த துருலாம் இதில் இறங்கிருச்சுன்னா இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செடிக்கு உரமாக பயன்படுத்தலாம். இந்த மண் இருகலாக இருந்தால் மேலே இருக்கிற மண்ணை நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நமக்கு காற்றோட்டம் உள்ளே போகும். ஓகே, இப்போ இந்த இரும்பு தண்ணியை இதில் ஊற்றுறோம். இதை பாருங்கள்,
இந்த செடிக்கும் பாருங்கள். ஊற்றிட்டு மிச்சம் இருக்க இரும்பை எடுக்கிறோம். இந்த பாருங்கள், துருப்பிடிச்ச இரும்பு ஆணி எதாக இருந்தாலும் நமக்கு இது வரும். இப்போ இந்த ஆணியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க. ஒரு 3 இடத்த பிடிச்சிங்க பாருங்கள், துருப்பிடிச்ச ஆணி அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சி வைங்க. இதை பாருங்கள், இந்த பாருங்கள், துருப்பிடிச்ச தண்ணி செடி ஊற்றுவீங்க. இதனால் இந்த செடிக்கு என்ன கிடைக்கணும், இரும்பு சத்து கிடைக்கும். இந்த செடிக்கு பராமரிப்பு முறைங்கிறது மிகவும் அவசியங்க. பூக்கள் பூத்து முடித்த உடனே நம்ம என்ன செய்யணும், அந்த கிளைகள் நுனிகளை வெட்டணும். அப்போ தான் புதிய கிளைகள் தோன்றும். இந்த பாருங்கள், இப்போ இது பூத்து முடிஞ்சிருச்சு. இந்த கிளைண்டி நுனியை நம்ம வெட்டணும். அப்போ தான் புதிய கிளைகள் தோன்றும். இப்போ இதுவும் பூத்து முடிஞ்சிருச்சு. இது மாதிரி கிளையினுடைய நுனிகளை நம்ம பண்ணணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, மல்லிகை செடிக்கு வெயில் அதிகம் வேணுங்க. வெயில் அதிகமான இடத்துல வேணும். 6 மணி நேரமாவது வெயில் வேணும். வெயில் இல்லாத இடத்துல வைக்கும்போது செடியினுடைய இலைகள் மட்டும் தான் வரும், அந்த மொட்டுக்கள் வளராது. அதுக்கடுத்து இந்த செடிக்கு மண் காஞ்ச பின்னாடி தண்ணி ஊற்றுங்க. தண்ணி தேங்க விடக்கூடாது, சொதன்னு இருக்கக்கூடாது. அப்போ தான் இருக்கும். தண்ணியை ஒன்று காலையில் ஊற்றுங்க, இல்லைன்னா மாலையில் ஊற்றுங்க. ஓகே, இந்த ரகசிய டிப்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 2 டிப்ஸு சொல்கிறோம் இல்லையா, அதை முதல் டிப்ஸை இப்போ சொல்கிறோம். அந்த முதல் டிப்ஸ் என்னென்னா, அந்த இரும்பு கலந்த தண்ணி அதை நம்ம ஊற்றிருக்கோம், ஆணியை நட்டு வச்சுருக்கோம். 2வது முக்கியமான டிப்ஸ் ஒன்று இருக்குது. அதை என்னென்னா, யாரும் சொல்லாது, எங்களுக்கு ஒரு தெரிஞ்சவர் சொன்னார். அது என்ன அப்படின்னா, டீஃபாலியேஷன் அப்படிங்கிறது, இலையை உருவுறது. இந்த மல்லிகை செடியில் உள்ள நுனியில் கிளைகளை கத்தரிச்ச பின்னாடி கீழே உள்ள அனைத்து இலைகளும் உருவிடுங்க. அப்படியே உருவி விட்டுருங்க. அப்போ தான் இலைகள் இல்லாத போது செடி பயந்து போய் தன் இனத்தை பெருக்க அதிகளவு மொட்டுக்களை பூக்க வைக்கும். இது மல்லிகை விவசாயினுடைய சூப்பர் டிப்ஸுங்க. இது யாரும் சொல்லாத டிப்ஸு. இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்துருங்க. இந்த பாருங்கள், இதே மாதிரி அந்த இலை கீழே உள்ள இலைகள்லாம் எடுத்துருங்க. இந்த பாருங்கள், இந்த செடியில் பாருங்கள், இது மாதிரி இந்த இலைகளெல்லாம் உருவிடுங்க. எல்லா செடியும் உள்ள இலைகளை உருவிடுங்க. உருவினாதான் அந்த செடி பயந்து போய் நம்ம இனத்தை அழிக்கிறாங்கன்னு சொல்லி அதிகளவு மொட்டுக்களை கொடுக்கும். இது யாரும் சொல்லாத டிப்ஸ். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் உங்கள் தோட்டத்தில் மல்லிகை செடியை வளர்த்திங்கன்னா உங்கள் மல்லிகை தோட்டமே வாசனையால் உங்களை கிறங்கடிக்கும். இந்த மல்லிகை தோட்டம் சிறப்பாக வளர வாழ்த்துக்கள். இந்த மல்லிகை பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன், தேங்க்யூ.